புஸ்தகம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை என் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. போன வாரத்தில் ஆண்டவர் ஒரு பயங்கரமான காரியங்களை செய்வார் என்கிற அந்த வார்த்தையை வைத்து நாம் ஆண்டவருடைய வசனங்களை கேட்டோம். அவர் எப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்வார் என்பதை நாம் 3 ஒரு காரியங்களை நாம் பார்த்தோம். அது சாத்தியமற்ற காரியங்களை கர்த்தர் நமக்கு சாத்தியப்படுத்துவார். சாத்தியமற்ற அற்புதங்களை கர்த்தர் செய்வார் என்றும், சத்துருக்கள் அழிவார்கள் என்றும், அதன் பிறகு சோதரர் நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அடுத்து 3ஆவதாக நம்ம பார்க்கும்போது சகல ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும் என்கிற ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். 80 வயதாக இருக்கும் பொழுது கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். மிகப்பெரிய ஒரு வயதான ஒரு நிலைமையில் 80 வயசுல தான் கர்த்தருடைய அழைப்பு என்ன செய்யுது, மோசேக்கு வருகிறது. கர்த்தர் மோசேவை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சாத்தியமற்ற அற்புதங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ அற்புதங்கள் ஒரு மூலியமா தான் அற்புதங்களை செய்வார் என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 10 விதமான வாதைகளை கொண்டு வந்து பார்வோனிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டெடுக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஏன் இப்படி மோசேயை தெரிந்து கொள்ள காரணம் என்ன? ஏன் இப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் மோசேயின் மூலமாய் செய்தார்? அப்படி அந்த மோசேயிட்ட ஆண்டவர் கண்ட அந்த ஸ்பெஷல் என்ன என்பதை தான் நம்ம இந்த நாள்ல நம்ம தியானம் பண்ண போறோம். இந்த நாள்ல நம்ம ஆண்டவருடைய வசனங்களை நாம வாசிக்க போறோம். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவராகிய தேவன் மோசேயை அந்த பார்வோனின் அரண்மனையில் வளர்த்துகிறார். அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் பயந்து போய் வனாந்தரத்தில் மாமியார் வீட்டில் இருக்கிறாரு. அந்த 80வது வருஷம் அழைப்பு வருகிறது. அதற்கு இடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, அந்த முச்செடியின் நடுவிலே தோன்றின அந்த மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே நான் திக்குவாயனா இருக்கிறேன், நான் மந்தராவா இருக்கிறேன், எனக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இப்ப எத்தனை வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு, இனி நான் என்ன செய்ய முடியும்? இனி ஒரு 40 கூட்டுறதா கூட பரவாயில்ல, இப்ப ஆல்மோஸ்ட் நான் 80 கிராஸ் பண்றேன், இனி இப்பதான் நான் குடும்பமா என்ன செஞ்சிருக்கிறேன், நான் செட்டில் ஆயிருக்கிறேன், நான் இப்பதான் கல்யாணம் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறேன், சிக்கன ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், பிள்ளைகளை பெத்தெடுத்து இருக்கிறேன், இனி நினைக்கிறேன் ஆண்டவர் பேசி இருப்பாரு, 430 வருஷம் நான் இந்த ஜனங்கள் எகிப்துல அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, ஆனா உன்னை போல ஒரு வைராக்கியம் உள்ளவனை நான் பார்க்கவில்லை. அல்லேலூயா. உன்னை போல இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆவியை உடைய ஒருவனை நான் என்ன செய்யல, பார்க்க முடியல. அவங்க இன்னும் அடிமையா இருக்கத்தான் பழக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் அந்த ராஜா சொல்லுகிறதை கேட்டு அவர்கள் சொல்லுகிற வேலை செய்வதற்குத்தான் இந்த ஜனங்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்களே ஒழிய இந்த எகிப்தின் இடத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒருத்தருக்கு என்ன கிடையாது, ஒருத்தருக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் நான் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்ப ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், என்ன அப்படி ஸ்பெஷல் மோசேட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்து வாசித்து பாருங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிச்சீங்கன்னா அதனுடைய முதல் வார்த்தை இப்படி சொல்லும். 2வது அதிகாரம் 9, 10, 11 வாசிச்சுக்கும் பொழுது வளர்த்திடு. நல்ல கவனிங்க. அந்த 9வது வசனத்துல பிள்ளையை எடுத்து வளர்த்திடு. அடுத்து 10வது வசனத்துல பார்க்கும் பொழுது பிள்ளை பெரிதாகிறாள். அடுத்து 11வது வசனம் வாசிக்கும் பொழுது, அதாவது அந்த ஒரு பிள்ளை பெரிதான போது கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா மோசே என்று பெயரிடுகிறாள். மோசே பெரியவனான காலத்தில் அவன் ஒரு முதிர்ச்சி அடைகிறான். ஏன் ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே அவன் சகல விதமான எகிப்தினுடைய சகல காரியத்திலும் அவன் வளர்ந்தவனாயிருந்தான்.
இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர வேண்டுமேயானால் மோசேட்ட இருந்த ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவியில் வளரணும். பக்கத்துல சொல்லுங்க, ஆவியில வளரணும். ஆவியில வளரணும். அல்லேலூயா. ஆவியில வளர்ந்தா தான் நம்ம பிசாசை மேற்கொள்ள முடியும். மாமிசத்துல வளர்ந்தோம்னா அவன் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவான். நீங்க நல்லா கவனிங்க, மாமிசத்தில் இருக்கிறவன் ஒன்று சேர்ந்துக்குவான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆவியில பெந்தகோஸ்தே ஊழியம் பண்றேன்னு சொல்றவங்களும், நான் பெந்தகோஸ்தே விசுவாசின்னு சொல்றவனும் பிரித்தெடுக்கப்பட்ட ஆவி, பிரிஞ்சு போற ஆவி. ஒரு சொல்ல மாட்டீங்களா? மாமிசத்தில் இருக்கிறவன் ஒன்று சேர்ந்து கையை கூத்தி என்ன செஞ்சிடறான், வேலை செஞ்சுட்டு போயிடுறான். நான் ஆவியில நிரம்பி இருக்கிறேன், நான் பெந்தகோஸ்தேக்காரன் அப்படின்னு சொல்றவங்க என்னைக்காவது சேர்ந்து இருக்கிற பார்த்துருக்கிறீங்களா? சேரவே மாட்டான். சேர்றதுக்கு அந்த ஆவி என்ன செய்யாது, விடவே விடாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீங்களும் நானும் ஆவியில் வளர வேண்டும். மோசே எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்தான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடுகிற ஒரு காலம். 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் என்ன செஞ்சிருங்க, கொன்னுடுங்கன்னு பார்வோன் அரண்மனையிலிருந்து சட்டம் இயற்றப்பட்டு எல்லா குழந்தைகளும் தூக்கி எறியப்பட்ட காலம். 2வது எல்லா குழந்தைகளும் கொன்று போட்ட காலம். சில 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 ஆண் பிள்ளைகளை கொண்டு வந்து அப்படியே அந்த நதியில வீசிடுவாங்களாம். ஐயோ, இவன் கையில பட்டயத்துக்கு இரையாவதை விட இந்த குழந்தை என்ன செஞ்சிடலாம், நம்மளே தூக்கி போட்டுடலாம், இல்லையே நம்மளே ஏதாவது ஒரு மருந்து வச்சிடலாம்னு சொல்லி அநேக ஆண் பிள்ளைகள் கொன்று குவிக்கப்பட்ட காலம். அதாவது சிறு பிள்ளைகளுடைய ரத்தம் எகிப்துல மிக அதிகமாக ஒரு வீசப்பட்ட காலம். அதாவது பார்வோன் என்கிற அரக்கன் ஆட்சி செய்த ஒரு பொல்லாத காலத்தில் தான் இந்த மோசே பிறகுறார். அல்லேலூயா. மிகப்பெரிய பொல்லாத காலம். மோசே பிறந்த காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க என்ன சொல்றது, எபிரேயர்கள், அதாவது இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, பெற்றுக்கவே கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே, வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன குழந்தையா இருக்கணும், பொட்ட பிள்ளையா இருக்கணும். ஆண்டவரே, ஆம்பளை பிள்ளை வேண்டாம். இந்த காலத்தில் அப்படி சொல்லுவோமா? என்னன்னு சொல்லுவோம், அதை கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கும் பொழுது எதுக்கு ஜெபம் பண்றது? ஆசீர்வாதமா இருக்கிறதுல இல்ல. ஆண்டவரே, நாளைக்கு எனக்கு கொல்லி போடுறதுக்கு ஒரு குழந்தைய தாங்க. ஆமா, அவன் பிறந்து நம்மளை சாகடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஆனா ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டாலே, எனக்கு ஒரு சிங்கக்குட்டி பிறந்துட்டான் சொல்றோமா இல்லைங்களா, ஒரு பெரிய தனி ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய கெத்து மாதிரி நம்ம அப்படி இருக்கிறோம். தப்பு கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்தில் எப்படி அவர்கள் ஜெபித்திருப்பார்கள் என்று கேட்டால், ஆண்டவரே, எனக்கு என்ன செஞ்சிடாதீங்க, பையன் வேண்டவே வேண்டாம். பையன் பாஸ்டருக்கு பையன் இல்லாதனால பேசுறாரு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். அந்த காலத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, ஆண்டவரே, பையன் பிறந்தா என் குழந்தை என்ன செஞ்சிடும், என் பையனை என் கண்ணுக்கு முன்னாடியே சாகடிச்சிருவானுங்களே, அதனால எனக்கு என்ன செஞ்சாதீங்க, பையனை கொடுக்காதீங்க, எனக்கு நீங்க பொட்ட பிள்ளையா கொடுங்க சொல்லி நிறைய ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஆண் பிள்ளைகள், 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் மிக கொலையுண்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காலம். அரக்கன் கொடூரமான ஒரு சூழ்நிலையில் தான், நல்லா கவனிங்க, பார்வோனுடைய நாட்களில், பார்வோனுடைய அரண்மனையில், பார்வோனுடைய கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் மோசேயை வளர்த்தினார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீங்க எதெல்லாம் ரொம்ப பெரிய கடினம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ, இதெல்லாம் எதெல்லாம் நம்ம அபாயம் நினைச்சிட்டு இருக்கிறோமோ, அந்த அரக்கனுடைய அரண்மனையிலேயே, அந்த பார்வோனுடைய கண்ணுக்கு எதிரிலேயே ஒரு குழந்தையை கர்த்தர் வளர்த்தினார். அல்லேலூயா. அவன் எப்படி வளர்ந்தான் தெரியுங்களா? ஞானத்தில் வளர்ந்தான். அதாவது எகிப்தினுடைய சகல விதமான அந்த சோதனை, எல்லா விதமான கல்வியில வளர்ந்தான். எகிப்தினுடைய திட்டங்கள்ல வளர்ந்தான். அவன் ஞானவானாய் கர்த்தர் அவனை வளர்த்தினார். அவன் அந்த பூமியில வளரும் பொழுது, சிறு குழந்தையா இருக்கும் பொழுது, அவனுக்கு பால் கொடுப்பதற்காக பெற்ற தாயே என்ன செய்யறாங்க, சம்பளத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள். நான் சொல்றேன், ஒரு குழந்தை பிறந்த கொஞ்ச நாளிலேயே தன் தாய்க்கு சம்பளம் வாங்கி கொடுத்த ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா மோசே தான். அல்லேலூயா. சம்பாதிச்சு கொடுத்த ஆள் யாரு தான்? பெத்த தாய்க்கு சம்பாதிச்சு கொடுத்த ஒரு 10 மாசம் குழந்தை. மாதம் மாதம் கவர்மெண்ட் சம்பளம், நம்ம நினைக்கிறது போல இல்ல, கவர்மெண்ட் ஆர்டரை மோசே பிறந்த உடனே தாய்க்கு வாங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆள். அதே அரண்மனையில கர்த்தர் மோசேயை வளர்த்தி கொண்டு வருகிறார். நீங்க நல்லா கவனிங்க, நம்ம ஆவியில வளர வேண்டும்.
நீங்களும் நானும் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டுமே. ஆனால் உங்களை என்னை அடிமைப்படுத்துகிற சில பொல்லாத காரியத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலை ஆக வேண்டுமேனால் நீங்களும் நானும் ஆவியில வளர்ந்தாதான் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, ஜெபம் பண்ணுங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ ஆவிக்கும் மாமிசத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மாமிச சிந்தை என்னமாமா, மரணம். அப்ப மாமிசத்தின் பிரகாரம் யோசிக்கிறனுடைய சிந்தை நம்ம எங்க கொண்டு போய் நிறுத்துமாமா, மரணம். ஆவியின் சிந்தையோ என்னங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடித்த வாழ்வு, இப்படி அநேக விதமான ஆவியின் கனிகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்ப நம்ம எதுல வளரணும் சொல்லுங்களேன்? ஆவியில வளருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். அவன் கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் மோசேயை வளர பண்ணினார். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு திருச்சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாகுபாடு இல்லாமல் கடைசி காலகட்டத்தில் கர்த்தர் எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபையாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இங்கே இங்கே உங்களுக்கு ஒரு எந்த விதமான டிஸ்டன்ஸ் கிடையாது. ஒரு போதகர், ஊழியர், விசுவாசி என்கிற டிஸ்டன்ஸ் இங்கே கிடையாது. உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்கிற பாரபட்சம் இங்கே கிடையாது. பணக்காரர்கள், ஏழைகள் என்கிற பாரபட்சம் இங்கே கிடையாது. கர்த்தர் இங்கே எல்லாரையும் கொண்டு வந்து வைத்து உங்களையும் என்னையும் கர்த்தர் வளர்த்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் தெரியுமா வளர்த்துறாரு? கடைசி நாட்களில் பார்வோனின் ஆவி எழும்புகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த பார்வோனுடைய ஆவிகளை முறியடிப்பதற்கு மோசேவை பார்வோனின் அரண்மனையிலே வைத்து வளர்த்தினாரு. அந்த தேவன் இன்றைக்கு உங்களை என்னை வளர்த்தி கொண்டு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எந்த பார்வோனோ அரண்மனையோ எதுவும் என்ன செய்ய முடியாது, நம்மை தொட முடியாது. நம்ம எப்பயுமே எகிப்தை பார்த்தே பழக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு மோசே ஜனங்கள் ஐயோ எகிப்து 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 என்றால் அது சம்பவம் ரொம்ப மோசமான இடம், ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலை. எகிப்தியனாக வளரவில்லை. ஒரு எபிரேயன் எகிப்தியன் வீட்டில் வளர்ந்தாலும் அவன் எபிரேயனாகவே வளர்ந்தான். அல்லேலூயா. யாருங்க எபிரேயன்? நல்லா கவனிங்க. யார் எபிரேயன்? மோசே ஒரு எபிரேயன், ஒரு இஸ்ரவேலன், ஒரு எபிரேயன். ஆனால் அவன் வளர்ந்த இடம் எங்க தெரியுங்களா? எங்கீங்க? எகிப்து. கலாச்சாரம் எகிப்து, சாப்பாடு எகிப்து, உணவு பழக்க வழக்கம் எகிப்து, அவனுடைய பேச்சு முறை எகிப்து, அவனுடைய சூழ்நிலை எகிப்து, அவன் வாழ்ந்த அரண்மனை எல்லாம் எகிப்தினுடைய சூழ்நிலைகள். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த மோசே எகிப்தில் வளர்ந்தாலும் எகிப்தினுடைய சகல சட்ட திட்டங்களை அவன் கற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த அப்படிப்பட்ட எகிப்தியரோடு கூட பழக்க வழக்க வச்சிருந்தாலும் அவன் வாழ்ந்தது ஒரு எபிரேயனாக வாழ்ந்தான், ஒரு இஸ்ரவேலராக வாழ்ந்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. இருக்கிற இடத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம், யாரோடு பழகுகிறோம் என்பது முக்கியமல்ல. நம்முடைய பழக்கம் அவர்களுடைய பழக்கத்திற்கு ஏற்ற பிரகாரம் இல்லாதபடி தேவன் விரும்புகிற பழக்கமாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு மோசேக்கு சபை கிடையாது, அன்றைக்கு மோசேக்கு பாஸ்டர் கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஆராதனை கிடையாது, சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. ஆனாலும் எகிப்துல எந்த ஒரு எபிரேயன் கர்த்தர் அவனை வளர்த்தி எடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுல வளர்றோம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சபை எதுல வளர்ந்து கொண்டிருக்குது? நம்ம சபையை இடுங்க, நீங்க பொதுவா யோசிச்சு பாருங்களேன். கிறிஸ்துவ பிள்ளைகள் எதுல வளர்ந்து கொண்டிருக்கிறோம்? சண்டை வழக்குன்னா முதலாவது நம்மளுடைய கோர்ட்ல, அதாவது உங்களுக்கு கீழ் கோர்ட்ல இருந்து நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்கிற சண்டை சச்சரவுடைய கணக்கு எடுத்து பார்த்தா நம்பர் 1 லிஸ்ட்ல கிறிஸ்துவ குடும்பங்கள் தான் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுல வளர்ந்துட்டு இருக்கிறோம்? சண்டையில வளர்றோம், பொறாமையில வளர்றோம், சச்சரவுகளை வளர்றோம். அல்லேலூயா. ஒரு கோபம்னா கிறிஸ்துவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? கோபம் சொல்லுங்களேன். நம்ம மன்னிக்கிற பிள்ளைகளுக்கு கோபம் என்ன செய்யாது? வரக்கூடாது. ஆனா எதுக்கு எடுத்தாலும் கோபம் வர்றது யாருக்கு தான்? நமக்கு தான். சருக்குன்னு என்ன செஞ்சிருதுங்க? கோபம் வந்துருது. திடீர்னு கோபம் வந்துருது. கிறிஸ்துவ பிள்ளைகள் வளர வேண்டிய காரியத்தில் நம்ம என்ன செய்யல? வளரல. வீட்டுக்குள்ளேயே சண்டை பண்ணிட்டு கூட சிலர் வந்திருக்கலாம் இன்னைக்கு சர்ச்சுக்கு, தெரியல. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? கோபத்தில் வளரக்கூடாது. நமக்கு நிதானம் தேவை. நமக்கு உங்களுக்கும் எனக்கும் நிதானம் தேவை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எதுல வளரணும் தெரியுமா? நீங்களும் நானும் ஆவியில் வளர்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியில் வளர்ந்தாதான் நீங்களும் நானும் தேவனுடைய திட்டத்தையும் தேவன் நமக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத சேனைகள் என்ன செய்ய முடியுங்க? அழிக்க முடியுமே ஒழிய இல்லைன்னா அழிக்க முடியாது. உங்களுக்கு எனக்கு ஒரு கதை நல்லா தெரியும். அக்பர் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன், உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதே அரண்மனையில் பீர்பால் என்கிற ஒரு ஞானி, அவன் எப்பயுமே கொஞ்சம் அப்படியே துடுக்கு புடுக்குன்னு இருப்பான். அக்பருக்கு ஒரே ஒரு கேள்வி, நான் தான் இருக்கிறதுலையே ஞானவான்,
எனக்கு மேல ஒருத்தனுமே இல்லைன்னு ராஜா நினைச்சு ஒரு பெரிய கோடு ஒன்று போட்டுட்டார். இதை நீ படிச்சிருப்பீங்க, புக்கில் படிச்சிருப்பீங்க. ஒரு பெரிய கோடு போட்டார். அந்த கோடு போட்டுட்டு சொல்லிட்டாரு, இந்த கோட்டை அழிக்கவும் கூடாது, இந்த கோட்டு மேலேயும் கோடு என்ன செய்யக்கூடாது, ஆனால் போடக்கூடாது. இப்போ இந்த கோடை என்ன செய்யணும், இந்த கோட்டை விட ஒரு பெரிய கோடு உண்டாக்கணும் அப்படின்ட்டார். எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, என்ன ராஜா கோட்டையும் அழிக்க வேணான்ட்டீங்க, கோட்டுக்கு மேலேயும் போட வேணான்ட்டீங்க, எப்படி கோடு பெருசாக போடுறது? எல்லாரும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, என்ன செய்ய முடியலைங்க, போட முடியல. இப்போ நேராக பீர்பால்கிட்ட வந்தாங்க. அவன் சும்மா துடுக்குன்னு அப்படியே சுற்றிட்டு இருக்கிறாள். இந்த மாதிரி ராஜா ஒரு ஒரு சட்டத்தை போட்டாரு, எப்படி என்ன செய்ய, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நேராக போய் சாக் பீஸ் எடுத்தாரு. சாக் பீஸ் எடுத்து அந்த கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டார். என்னங்க நீங்க கோட்டு மேலே போட வேணான்ட்டீங்க, கோட்டை என்ன செஞ்சுட்டீங்க, அழிக்க வேணான்ட்டீங்க, நான் கோட்டு பக்கத்திலேயே போடுறேன்னு அந்த கோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய கோடை போட்டார். இப்போ இந்த கோடு பெரிய கோடு ஆனதுனால ராஜா போட்ட கோடை என்ன ஆயிடுச்சுங்க, சின்ன கோடை ஆயிடுச்சு. அல்லேலூயா. ராஜா நினைச்சிட்டாரு, நான் தான் இருக்கிறதுலையே பெரிய ஞானி, இங்க இருக்கிறவனுக்கெல்லாம் ஒருத்தனுக்கு என்ன இல்லை, புத்தி இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தார். ஆனா அதே அரண்மனையில் ஒரு சின்னதா இருந்த அந்த பீர்பால் அவருடைய எண்ணங்களை மாற்றினார். நீங்க நல்லா கவனிங்க. ஆவியில வளரணும் என்று சொன்னால் என்னை விட ஜெபிக்கிற மனுஷன் ஒருத்தனும் இல்ல, என்னை போல வேதத்தை படிக்கிறவன் ஒருத்தரும் இல்ல, நான் தான் என்ன செய்யறேன், நான் தான் நீதியா இருக்கிறேன், நான் தான் கரெக்டா இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் என்றைக்கும் தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. எல்லாருக்கும் முன்பாக தாழ்த்துகிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். அதாவது என்ன சொல்லுது, உங்களை நீங்கள் கனம் பண்ணுவது என்ன செஞ்சுக்கணுமாமா, முந்தி கொள்ள வேண்டும். அவ வந்து ஸ்தோத்திரம் சொல்லட்டும், அப்புறமா நான் ஸ்தோத்திரம் சொல்றேன் அப்படிங்கிற எண்ணம் என்ன செய்யக்கூடாது, நம்ம முதலாவது போய் கனப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அப்படி ஆவியில வளர்ந்தாதான் அந்த ஒரு எகிப்தின் ஆவியும் பார்வோனின் ஆவியும் நம் கடைசி நாட்களில் முறியடிக்க முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது, நமக்கு ஆத்தும பாரம் வேணும். இந்த மோசேக்குள்ள இருந்த ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்தும பாரம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு ஆவியில வளரணும், ரெண்டாவது ஆத்தும பாரம் நமக்கு வேணும். என்ன ஆத்தும பாரம்? 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிச்சு பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க மீண்டும். மோசே பெரியவனான காலத்தில் தன் சகோதராகி எபிரேயில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். நல்லா கவனிங்க. ஆத்தும பாரம் வேணும். ஆத்தும பாரம் வேணும்னா சிலதை நம்ம என்ன செஞ்சாகணும், வெட்டி புதைக்க வேண்டியதுதான். அல்ல என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, வெட்ட வேண்டிய இடத்துல சிலதால என்ன செஞ்சிடணும், வெட்டணும், அப்புறம் புதைச்சிடணும். இது எப்படி பாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. ஆத்தும பாரம்னா இந்த மோசே நினைத்திருந்தால் ஒரு அரண்மனை வாழ்க்கை, அடுத்தது அவர் தாங்க அரசன், அந்த ராஜாவுக்கு என்ன கிடையாது, குழந்தை கிடையாது. இந்த பார்வோனுடைய பிள்ளை, இந்த பார்வோனுடைய குமாரத்தை எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு மகன் தான் யாருங்க, மோசே. அவன் எங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறான், ராஜாவுடைய அரண்மனையில் வளர்ந்துட்டு இருக்கிறான். ராஜாவுடைய சகல விதமான ஞானங்களையும் அவன் பெற்றிருக்கிறான், அறிவு பெற்றிருக்கிறான். அடுத்த கேண்டிடேட் யார் தெரியுங்களா, மோசே தான். அடுத்த பார்வோன் யாரு தான், அவன் அமைதியா இருந்திருந்தால், அவன் சோத்திரம் இந்த பிரச்சனையெல்லாம் கண்டுக்காம இருந்திருந்தா அந்த எகிப்தினுடைய அடுத்த பார்வோன் ராஜாவாக மோசே வலம் வந்திருப்பார். ஏன்னா அதுக்கு பின்னாடி வேற ஆட்கள் எதுவுமே கிடையாது. அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. அவன் நினைத்திருந்தால் என்ன செய்ய முடியும், ராஜாவா இருக்க முடியும். ஆனால் அவனுக்குள்ள இருந்து என்ன தெரியுங்களா, இது என் ஜனம், அதாங்க ஆத்தும பாரம். இது என்னுடைய ஜனம், இது ஐயோ இது என்னுடைய இஸ்ரவேலர்கள், இது என்னுடைய இது வந்து என்னுடைய எபிரேயர்கள், இங்கே வந்து என் ஜனங்கள் சுமை சுமக்கிறது என்னால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இப்படி கஷ்டப்படுறான் ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிக்கிறது என்னால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலன்னு அவனுக்குள்ள இருந்த அந்த ரத்தம் பாருங்க. அவன் எகிப்துல வளர்ந்தாலும் எபிரேயனாகவே கர்த்தர் அவனை வளர்த்தினார். ஒரு 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 எபிரேயனுக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி, ஒரு ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை ஆண்டவர் மோசேக்குள்ள வச்சார். அல்லேலூயா. அந்த ஆத்தும பாரம் தான் அவனை ஒரு எகிப்தியனை போட்டு தள்ளுற அளவுக்கு என்ன செஞ்சுச்சுங்க, அவனை கொண்டு போச்சு. இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, கொண்டு போயிருக்க முடியாது. எல்லா குழந்தையும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் அவனுக்கு அந்த ஆத்தும பாரம்னா, அவன் யோசித்தான், எல்லா குழந்தையும் மறிச்சிட்டு இருக்கிற நேரத்துல என்னை மட்டும் நீங்க காப்பாத்துனீங்களே ஆண்டவரே, எல்லா குழந்தையும் நைல் நதியில தூக்கி வீசப்பட்ட பொழுது ஒரு குழந்தை கூட மிஞ்சல, ஆனா என்னை மட்டும் என்ன செஞ்சீங்க, உயிரோட காப்பாத்துனீங்க. அல்லேலூயா. என்னுடைய தாய் என்னை 3 மாதம் வரைக்கும் மறைச்சு வச்சா, அதுக்கப்புறம் மறக்க முடியல. என் பெற்ற தாயே ஒரு நாணல் பட்டி செய்து என்னை நதியில் விட்டு விட்டாள்,
ஆனால் நீரோ எல்லா குழந்தைகளும் அந்த நதியில ஒரு மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது என்னை மட்டும் நீங்க மிதக்க பண்ணினீங்களே, என்னை மட்டும் அந்த நதியில என்ன செஞ்சீங்க, அப்படியே ஜாலியா படகுல போற மாதிரி என்னை மிதக்க பண்ணினீங்களே. அங்க எத்தனையோ பேர் குளிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ராஜாவுடைய குமாரத்தினுடைய கண்கள்ல இந்த நாணல் பெட்டி படுகிற அளவுக்கு இந்த பெட்டியை கொண்டு போய் ராஜாவுடைய குமாரத்தி பக்கத்துல வச்சீங்களே, இதை நான் எப்படி ஆண்டவரே நான் மறப்பேன்? என்னை நீங்க காப்பாத்துறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எல்லாரும் மடிந்து போய் இருக்கிற நேரத்துல என்னை வாழ வச்சிரே, அதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை இந்த மோசே நன்கு அறிந்திருந்தான். அவனுக்கு ஒரு இலக்கு இருந்தது. எங்க 6 மணிக்கு வரீங்க பிரதரே, ஊழியத்துக்கு போறாரு, வழக்கமா 10-9 மணிக்கு வந்துருவாரு வைங்க ஒரு பேச்சுக்கு. அன்னைக்கு மணி 10 ஆயிருச்சு. வீட்டுல கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு அதே மாதிரி வீட்டுக்கு ஏன் லேட்டு அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்லுங்களேன். வீட்டுக்கு ஏன் நீங்க லேட்டா வந்தீங்கன்னு கேட்கறாங்க. லேட்டா வந்தாங்கன்னு கேட்டது அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? பிரச்சனை. நான் எப்படி வந்தேன், என்ன ஏது வந்தேன், உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், வனாந்தரத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறேன், ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கிற, நீ பாட்டு வீட்டுல சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு சாலியை ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிற, வேலைக்கு போறவனுக்கு தானே கஷ்டம் என்னன்னு தெரியும் அப்படின்னு என்ன செய்யல சொல்லி இருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஏங்க இந்த காலத்தை கற்பனை பண்ணி பாருங்க. சொல்லி இருக்கலாம். அவன் லேட்டா தான் என்ன செய்யறாங்க, லேட்டா தான் வராங்க. அப்படியா? இல்லைங்க. உடனே இவன் சொல்லியிருப்பான், இல்ல இல்ல ஆண்டவர் என்னோட என்ன செஞ்சாரு, ஆண்டவர் என் கூட பேசினாரு, முச்சடி நடுவில் தோன்றி என் கூட ஆண்டவர் பேசினார். நீங்க நல்லா கவனிங்க, இவருடைய மனைவி ஒரு இஸ்ரவேலர் கிடையாது, இவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்ட வம்சத்தை சேர்ந்தவளும் கிடையாது. சிப்போரால் எங்கிருந்து வந்திருக்கிறா, மீதியான தேச ஒரு புறஜாதி பெண். இவளுக்கும் ஆண்டவருக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. ஆனா அவளிடத்துல மோசே சொல்றாரு, ஆண்டவர் என்னோட என்ன செஞ்சாரு, என்கிட்ட பேசினார். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவ சாக்கு போக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்குங்க. உங்கள்கிட்டயா ஒரே வார்த்தை முடிஞ்சுதா, ஒரே வார்த்தை, எங்க ஆண்டவர் என்கிட்ட பேசினாருன்னு ஒரு வேலை வீட்டை சொல்லி பாருங்க. பேசுறாராமா ஆண்டவர் உங்கள்கிட்ட, கேட்டிருக்கிறீங்களா? வேலை பார்த்துட்டு போங்க, எனக்கு தெரியும் ஏன் லேட்டு, எங்க ஆண்டவர் பேசினாரு, பேசுறாராம், கம்முன்னு இருங்க. யோசிச்சிருக்கிறீங்களா நீங்க? எங்க ரட்சிக்கப்பட்ட நமக்கே இவ்வளவு எண்ணங்கள் இருக்குதுங்க. ஆண்டவர் என் கூட பேசினார், இந்த காரியத்தை குறித்து பேசினார்னா அப்படி சொல்றவங்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இவர் பேசுறாராமா ஆண்டவர், நானே 10 வருஷமா ஜெபம் பண்ணி பாக்குறேன், என்னிட்டே பேசுறது இல்ல, இப்ப நேத்து வந்தவள்கிட்ட என்ன செய்யறாராமா, பேசிட்டாராமா. சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இவன் நினைச்சிருந்தா சொல்லி இருக்கலாம், ஆண்டவரா உங்கள்கிட்டயா, வனாந்தரத்திலையா, மூச்சடியிலையா, இதெல்லாம் எவனாவதும் காது குத்தி இருப்பான், அவன்கிட்ட போய் என்ன செய்யுங்க சொல்லுங்க என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சொல்லி இருக்கலாம். இன்னும் கூட சொல்லி இருக்கலாம். என்ன சொல்லி இருக்கலாம்? நான் போறேன். எங்க போறேன்? ஆமா, எகிப்துக்கு போறேன், ஆண்டவர் அங்க சொல்லி இருக்கிறாரு. அதாவது ஒருவேளை இப்படி கூட சொல்லி இருக்கலாம். சரி, என்ன சொன்னாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, கேட்க போறது இல்ல. போறதா இருந்தா போய் என்னமோ எப்படியோ எக்கேடா கேட்டு என்ன செய்யுங்க போங்க. நானும் என் பிள்ளை என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம், நீங்க போய் எங்கேயோ போய் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இதை எதுவுமே சிப்போரால் சொல்லவில்லை. நல்லா கவனிங்க, இங்கதான் நீங்களாம் யோசிக்கணும். இதை எதையுமே சிப்போரால் சொல்லவில்லை. அந்நிய பெண் தான், ஒரு புறஜாதி பெண் தான். இவன் இந்த விஷயத்தை வந்து வீட்டுல சொன்ன உடனே ஆண்டவர் என்னோடு முச்சடியின் நடுவில் தோன்றினார், என்னோடு பேசினார், எகிப்தில் இப்படிப்பட்ட ஜனங்கள் சிரமப்படுகிறார்கள் என்று ஆண்டவர் என்னிடத்தில் அங்கலாய்ப்போடு பேசினார், என்னைத்தான் போக சொன்னார் என்று சொன்ன உடனே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த சிப்போரால் என்ன சொன்னால்னா, ஓ ஆண்டவர் பேசினாரா, ஆண்டவர் வந்தாரா, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரா, ஓ உங்களை ஆண்டவர் எகிப்துக்கு போக சொன்னாரா, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு சொல்றாரா, நீங்க மட்டுமா போறீங்க? இல்ல 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 இல்ல, உங்களோட சேர்ந்து நானும் வருவேன். என்ன ஒரு பெரிய அழைப்பு பாருங்க. ரட்சிக்கப்படாத பெண்ணுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, இல்ல இல்ல நீங்க தனியா போக வேண்டாம், உங்களோடு கூட சேர்ந்து நான் மாத்திரமல்ல என் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வருகிறேன். குடும்பமாக சென்று எகிப்துல கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவோம். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? ஒரு புறஜாதி பெண்ணுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பாருங்கள். இன்றைக்கு நமக்கு அழைப்பு, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசினார் என்றால் நமக்கு அநேக கேள்வி. அன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒரு மீதியான ஸ்திரீ ஆண்டவர் பேசினார் என்று சொன்ன உடனே அந்த அழைப்புக்கு நானும் உங்களுக்கு என்ன செய்யறேன், நான் துணையா இருக்கிறேன், வாருங்கள் போகலாம் என்று குழந்தையை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. என்ன ஒரு அழைப்புல இருக்கிற உறுதி பாருங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஸ்பெஷல் அந்த மோசேக்குள்ள இருந்த அந்த ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? அவன் ஆவியில் வளர்ந்தான்.
ஆத்தும பாரத்தோடு இருந்தான். அவனை அடிமைப்படுத்தின எல்லாவற்றையும் அழித்து போட்டான். அழைப்புல உறுதியா இருந்தாங்க. அழைப்பை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. அழைப்பை என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ண கூடாது. நான் 4 மாவடிக்கு நான் ஏஜென்ட் கிடையாது. பட் சொல்றேன் கேளுங்களேன். இங்க இருந்து நீங்க 4 மாவடி போனீங்கன்னா பணம் தேவை. அங்க யாரும் என்ன செய்யறது இல்ல, பணம் கொடுப்பது இல்லை. இங்கிருந்து நீங்க தான் செலவு பண்ணி காசை கொடுத்து நீங்க சென்னை போனாலும் சரி, 4 மாவடி போனாலும் சரி, எந்த ஊழியத்துக்கு போனாலும் சரி, நம்மளுடைய பிள்ளைகள் கையிலிருந்து காசு போட்டு செலவு பண்ணிட்டு என்ன செய்யணும்? போகணும். யாரும் நீங்க கட்டாயம் வந்தாகணும் யாரும் என்ன செய்யறது இல்ல, கட்டாயப்படுத்துவதில்லை. இங்க நீங்க வரலினா கூட நான் போதகரா விசாரிப்பேன். அங்க அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, விசாரிக்க ஆள் இல்லை. ஆனாலும் ஒரு பாரம். கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக ஜபிக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புல நான் உறுதியா இருப்பேன்னு அவங்க எல்லாம் எத்தனையோ முறை ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி போயிருக்கிறாங்க. எனக்கு தெரியும். ராத்திரி ஃபுல்லா தூக்கம் இல்லாம போயிருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புல நம்மளால உறுதியா இருக்க முடிஞ்சதா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒரு ஆலயத்துல கொண்டு போய் நம்மளை வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்திலிருந்து நம்ம என்ன ஆண்டவருடைய அழைப்பை பெற்று ஊழியம் செய்ய முடியும்? இந்த ஆலயத்துல ஆண்டவர் நம்ம ஆத்துமாக்களை எவ்வளவு நம்ம ஆதாயப்படுத்த முடியும்? ஆண்டவர் நம்ம என்ன காரியத்திற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த அழைப்பை என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது என்கிற எண்ணம் இந்த கடைசி நாட்கள் உங்களுக்கு எனக்கு. அதை குற்றப்படுத்துவதற்காக சொல்ல, என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை நான் சொல்றேன். உங்களை என்னையும் கர்த்தர் உயர்ந்த இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்துல எந்த விதமான பிசாசுடைய திட்டங்களும் வராம கர்த்தர் இன்ன வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு வராரு. எதெல்லாம் பிசாசு தடுக்கிறானோ அத்தனையும் கர்த்தர் டோரை ஓபன் பண்ணிட்டே இருக்கிறாரு. எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி பிசாசு முற்றுப்புள்ளி வச்சானோ, சாத்தியம் இல்லாத சில அற்புதங்களை நம்ம குடும்பத்துல கர்த்தர் சாத்தியப்படுத்தி இருக்கிறார். அநேக பிசாசுடைய கிரியைகளை கர்த்தர் அவிழ்த்து போட்டிருக்கிறார். நம் கண்களுக்கு தெரியாம செய்யப்பட்ட எல்லா செய்வனைகளும் பிசாசுடைய தந்திரங்களும் மனுஷிக எண்ணங்களையும் கர்த்தர் அழித்து போட்டிருக்கிறார். எத்தனையோ தீமையாய் வந்த நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் அந்த தீமையை நன்மையாய் மாத்தி இருக்கிறார். உங்களுக்கு தெரியாதுங்க, ஆண்டவர் தான் நம்ம குடும்பத்தை பாதுகாத்துட்டு வர. ஆண்டவர் தான் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தான் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சொன்னா நம்ம பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்கிற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறது ஆண்டவர் தான். உங்க பேச்சை யாரு கேட்பா? என் பேச்சை யாரு கேட்பா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. கர்த்தர் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் வாழ வைக்கிறார். தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்யாம நமக்கு ஒரு அற்புதம் கிடையாதுங்க. இவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மை நடத்துறாரு, அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மோசே, எல்லாரும் சாகும்பொழுது நான் ஏன் தெரியுமா உன்னை காப்பாத்தினேன்? எல்லா குழந்தையும் மடிச்சுட்டு இருக்கும்போது உன்னை ஏன் தெரியுமா நான் காப்பாத்தினேன்? உன் மேல எனக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இல்லைன்னா கொரோனாவிலே நம்மள எல்லாம் போட்டு தள்ளி இருப்பார். அல்லேலூயா. இஞ்சி சாறு குடிக்கிறதும், நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதும், மிளகு எடுத்து மென்னு சாப்பிட்றதும், அல்லேலூயா, என்னென்னமோ வாங்கி என்னென்னமோ தண்ணி வேற எல்லாம் வாங்கி குடிச்சு அந்த என்ன சொல்ல, ஆமா, நிலவேம்பு கஷாயம், இன்னும் வேற என்னென்னமோ கஷாயம், என்னென்னமோ குடிச்சு பார்த்தோம். நம்ம நினைச்சிட்டோம் இதெல்லாம் சாப்பிட்டதுனாலதான் நம்ம ஆரோக்கியமா இல்லைங்க. பக்கத்துல போய் சொல்லுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவன் உங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஏங்க ஜெயலலிதா இல்லாத பணமா? கேட்கிறேன், ஜெயலலிதா இல்லாத பணமா இல்ல எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் இல்லாத பணமா? ஆண்டவர் உங்களை என்னையும் கிருபையாய் காப்பாற்றி வருகிறார். ஒரு நோக்கம், ஒரே வாழ்க்கை நமக்கு இருக்கிறது, ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவேன். நான் சொல்றேங்க, பணம் என்பது நம்மை தேடி வருங்க. நான் சொல்றேன், பணம் தேடி வரும். நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் நமக்கு வேலைகளை கொடுப்பார், நல்ல வருமானங்களை கொடுப்பார். எதிர்பார்த்திராத இடத்துல இருந்து எதிர்பார்த்திராத நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தினுடைய பிள்ளைகளை கர்த்தர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அதற்காக நீங்க தனி ஜெபமெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தேவனுடைய காரியத்துல உன்னிப்பா இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்க பிள்ளைகள் நீங்கள் நினைச்சு பார்த்திராத உசரத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா. தேவன் நிச்சயம் செய்வாருங்க. பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல நம்ம ஆண்டவர். அதனால நமக்கு இந்த நாட்கள்ல அந்த ஒரு மோசேட் இந்த ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? ஆவியில அவன் வளர்ந்தான். இன்னைக்கு நம்ம ஆவியில வளரணும். பக்கத்துல சொல்லுங்க, ஆவியில வளரணும். ஆமா, நல்ல ஆவியின் கனிகளை நம்ம வளரணும். அல்லேலூயா. ஆவியில வளரணும். அந்த ஆத்தும பாரம் எனக்கு வேணும். பயிற்சி மட்டும் ஆத்துமாதாய பயிற்சின்னு நினைச்ச கூடாது. நம்ம வச்சுட்டு இருக்கிறோமே அதுக்கு மட்டும் கலந்து கூடாது. ஆத்தும பாரம். 80 வயசு ஆகி போச்சு பாஸ், என்னால பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருங்க. சர்ச்சுக்கு வந்து பாருங்க, போயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சது. வீட்டு பக்கத்துல உடம்பு ஒரே வலியா இருக்குதுங்க, வயிற்று வலியா இருக்குதுங்க, முடியல, பரவாயில்ல, எங்க அப்படியே வயிற்று வலியா அப்படின்னு நீங்க, அது எல்லாத்துக்கும் வர்ற வலி தாங்க அப்படி நினைச்ச கூடாது. நீங்க சொல்லக்கூடாது, அப்படிங்களாங்கம்மா சர்ச்சுக்கு வாங்க கர்த்தர் சுகப்படுத்துவாருன்னு சொல்லணும். தண்ணி குடிங்க, என்னங்க,
சூடா இருக்கும், நல்ல தண்ணி குடிச்சு யூரின் போங்க, சரியாயிரும் நினைச்ச கூடாது. நீங்க டாக்டர் ஆக கூடாது. அல்லேலூயா. டாக்டர் ஒருத்தர் இங்க இருக்கிறார். அம்மா சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் என்ன செய்வாரு? இதுதாங்க சுவிசேஷம். நீங்க கூட்டி வந்துருங்க, உங்களுக்கு எனக்கு தெரியாமலே கர்த்தர் சுகப்படுத்திடுவார். அந்த ஆத்துமா தேவனுடைய சமூகத்துல வந்து நின்றும். அதுக்கு உங்களைய கர்த்தர் ஒரு கருவியை வச்சிருக்கிறார். நீங்களே எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுட்டு கூடாது, எல்லா பக்கம் விட தேடிட்டு இருக்க கூடாது. கண்ணு மங்களா தெரியுது பாஸ்டர், நமக்கு தெரியும் ஏன் கண்ணு மங்களா தெரியுதுன்னு. ஆனா என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படிங்களா, வாங்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? கண்ணு மங்களா ஏன் தெரியும்? ராத்திரி ஃபுல்லா டிவி பார்த்திருப்பான், செல்போன் பார்த்திருப்பான், 2 நாள் விட்டா தானா சரியாயிரும். ஆனா நம்ம சொல்லக்கூடாது. சர்ச்சுக்கு வாங்கம்மா சரியாயிரும், கூட்டிட்டு வாங்க. அவங்க ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கும், கர்த்தர் சுகப்படுத்திடுவார். சில வியாதிகளை கர்த்தர் பர்பஸாகவே அனுமதிக்கிறார். அந்த வியாதியை கர்த்தர் ஆலயத்திலிருந்து கர்த்தர் நன்மை செய்கிறார். எத்தனையோ நன்மைகளை நான் ஆலயத்திலிருந்து பார்த்திருக்கிறேன். குழந்தை பாக்கியத்திலிருந்து, வீசிங் ப்ராப்ளத்திலிருந்து, கட்டிகளிலிருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறார். நான் நிச்சயம் சொல்ல முடியும், இந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். இது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஆனா ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம ஆவியில வளரணும், ஆத்தும பாரம் வேணும். நம்ம அடிமைப்படுத்துகிறத அழிக்கணும். இந்த செல்போனை 10 மணிக்கு மேல பாக்குறத நான் விட்டுருவேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு எனக்கு போங்க. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல பாஸ்டர்னா போனை என்னடியாவது என்ன செஞ்சுட்டு போங்க, கொடுத்துட்டு போங்க. நாங்களாம் சபையினுடைய காரியங்களை யூஸ் பண்ணிக்கிறோம், எடிட்டிங் பண்றதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு. இங்க நிறைய வேலைகள் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு பிஎஸ் சிஸ்டம் வேணும், அல்லேலூயா, நல்லா எடிட்டிங் பண்றதுக்கு போன் வேணும். எல்லா வீட்லயும் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வீட்லயும் 4-5 சிம் கார்டு இருக்கு. 4 பேர் இருந்தா 4 பேர்த்து கையிலையும் போன் இருக்கு. 4 பேர்த்து கையில 2 சிம் கார்டு இருக்கு. யாரு ஈஸி பண்றா எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சர்ச்சு கட்டுறதுக்கு யார்ட்டையும் பணம் என்ன செய்யறது இல்ல, இன்ன வரைக்கும் கேட்கல. 2-3 பேர் ஃபேமிலி கொடுத்துருக்கீங்க, இதுல வரைக்கும் நான் வாயை திறந்து கேட்க எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்களை இப்படி சும்மா விட்டுருக்க கூடாதோன்னு இப்ப எனக்கு கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. ஏன் தெரியுங்களா, மாசம் 4 செல்போனுக்கு ஈஸி பண்றீங்க, எங்க இருந்து பணம் வருதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா என்னென்னமோ வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் தான் சரி, இப்ப பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, கேட்க வேண்டாம் என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல. இப்ப என் மனசு, உள் மனசு என்ன செய்யுது, கேட்க தோணுது. ஏன்னா நம்ம வேற வழி இல்ல. அல்லேலூயா. நீங்களாம் ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு இல்லீங்களா?